ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவா சரணம். இந்த மூன்று பொருளை மட்டும் உன்னுடைய பூஜை அறையில நீ சேர்த்து வச்சுட்டு உனக்கு என்ன வேணுமோ அதை கேள். நிச்சயம் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி நீ என்ன கேட்கிறையோ அது உன்னுடைய வாழ்க்கையில ரொம்ப எளிமையாக கிடைக்கும். இந்த மூன்று பொருளை பூஜை அறையில வைக்கிறது மூலியமா உன் வீட்டுக்குள்ள பல முக்கியமான விஷயங்கள் நடக்கும். இறைசக்தி வீட்டுக்குள் உண்டாகி இறைவனோட தனமாட்டம் உங்கள் வீட்டுக்குள் ஆக ஆரம்பிக்கும். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்து விடுச்சுனாலே கண்டிப்பான முறையில் உங்கள் வீட்டுக்குள் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள், எதிர்மறையான எண்ணங்கள் அனைத்தும் வெளியேற்றப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். பூஜை அறையில் சுத்தமா வைத்திருப்பது, அதை எடுத்து வீட்டை நாம் சுத்தபத்தமா வைத்திருப்பதன் மூலம் பல சங்கட்டமான நிகழ்வுகளிலிருந்து நம்ம எளிமையாக வெளிவர முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் தவறாமல் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்கள். அதாவது இந்த மூன்று பொருளை சேர்த்து மட்டும் வைங்க. நிச்சயம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் நீங்கி இறை சக்தி உண்டாகும். அது மட்டுமல்லாமல் இத்தனால் எது நடக்காமல் இருந்த விஷயங்கள் என ஒன்று விடாம உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நடக்கும். இந்த மூன்று பொருள் என்னவென்று பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பொருள் இருப்பின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனே வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில், அதாவது பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, என்ன விஷயத்த செய்ய போனாலும் சரி, ஒரு சில முக்கியமான விஷயங்கள் செய்துவிட்டு நீங்கள் செய்வது மூலியமா தான் அது அனைத்திற்கும் ரொம்ப எளிமையான தீர்வு உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். நீங்க உங்களுடைய பூஜை அறையில இந்த மூன்று பொருளை வைங்க. முதல் விஷயமா அதை வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க கேளுங்க. உங்களுக்கு கேட்கும் பொழுது வேணா ஒரு மாறி இருக்கலாம், ஆனா நிச்சயம் இது நடக்கும். இது பார்ப்பதற்கு சாதாரணமாக இருக்கலாம் இந்த விஷயங்கள்ல, ஆனா இதை ரொம்பவே ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்றுதான் கூற வேண்டும். முதல் விஷயம், உங்களுடைய பூஜை அறையில் முதல்ல ஒரு சின்ன அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அந்த அகல் விளக்குல உப்பு, அதாவது பாத்தீங்கன்னா நீங்க முதல்ல ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அந்த அகல் விளக்கு நிறைய உப்பு வச்சிருங்க. அதற்கு மேல மஞ்சளை ரொப்பிருங்க. அதை உங்களுடைய பூஜை அறையில் வைக்க வேண்டும். அந்த மஞ்சளை வச்சிருப்பீங்க பாத்தீங்களா, அந்த மஞ்சளுக்கு மேல ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு நாணயம், இதை மட்டும் வைங்க. அதாவது பாத்தீங்கன்னா அந்த ஏலக்காய், கிராம்பு, நாணயம் இது அனைத்தும் சேரும் பொழுது அதோட சேர்த்து மஞ்சளும் உப்பையும் நீங்கள் வைக்கும் பொழுது நிச்சயம் உங்கள் வீட்டில் பல மாற்றத்தை ஏற்படுத்தும். முக்கியமா இது உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் வைப்பதன் மூலியமா, அதுவும் தாயாரின் புகைப்படத்திற்கு முன்பு வைங்க. நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இனி செல்வ பிரச்சனை, செல்வ கஷ்டங்கள் என்பது இல்லாமல் செல்வ பிரச்சனை நீங்கி வாழ்க்கையில் வாழ முடியும். இது பார்ப்பதற்கு சாதாரணமா இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையை பெரிதளவில் மாற்றும். முழு நம்பிக்கையுடனும் முழு மனதுடன் நீங்கள் இதை மட்டும் எடுத்து சென்று, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மூன்று பொருளை சேர்த்து உங்களுடைய பூஜையில் நீங்கள் வைங்கள். வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ மனசார வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு நீங்க கேளுங்க. நிச்சயம் அது உங்களுக்கு கிடைக்கும், அதுவும் கூடிய விரைவில். இனி எந்த கும்பினாலும் உங்களை அசைக்க முடியாது, கேள்வி கேட்க முடியாது. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே முடிவுக்கு வரும். உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் வாழ ஆரம்பிக்கலாம். நீங்கள் நினைச்சபடியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் நிச்சயம் வாழ்வீர்கள். நம்பிக்கையோடு இருங்கள். நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.